கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் பணிவான சமர்ப்பணங்கள். பரபரப்பான இந்த சூழ்நிலையில மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், IAS அதிகாரிகள், துறையினுடைய செயலாளர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், IPS அதிகாரிகள், உயர் அலுவலர்கள் மாநாடு 2 நாள் நடைபெறுவதாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளிவந்திருக்கிறது. இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்திலே தொடங்க இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு நாட்டின் வளர்ச்சியை திட்டமிட வேண்டுமானால் முதலில் அந்த நாட்டின் உண்மை நிலையை அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த உண்மைகளை அறிவியல் முறையிலே அளவிட்டு புரிந்து கொள்வதற்கான வழியையும் ஆட்சியாளர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போது இந்த மாநாட்டிலே குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறாத நாடே தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலை தொடர்கிறது. இதற்கு தீர்வு காண முன்வருமா இந்த தாவேக அரசு இந்த மாநாட்டின் மூலமாக என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்த 2 நாள் மாநாட்டிலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது ஏதோ அரசியல் விமர்சனமாக சொல்லவில்லை. நேற்று கூட ராமநாதபுரத்திலே தாயுடன் வீட்டிலே தூங்கி கொண்டிருந்த 5 வயது சிறுமி மாயமானார். பின்னர் சிறுமி உரை கிணற்றிலே பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஏனென்று சொன்னால் காலையிலே அனுப்பப்படும் கோப்புகளுக்கு மாலைக்குள் முதல்வர் விஜய் கையெழுத்திடுகிறார் என்கிற செய்தியும் வெளிவந்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லாத தமிழகம் தீர்வு ஏற்படுமா? இந்த மாநாட்டிலே தீர்வு காண முயற்சிக்குமா தாவேக அரசு என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. உதயகுமாருக்கு வேலையிலே எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று கூட சில பேர்கள் எங்களை நையாண்டி செல்வது உண்டு. நேற்று மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலே கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்ற கும்பல் துப்பாக்கி உட்பட ஆயுதங்களுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நாங்கள் இந்த விமர்சனங்களை மக்களின் மீதான அக்கறையோடு தாவேக அரசின் முன் வைக்கிற இந்த விமர்சனங்கள் மாண்புமிகு விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு வலிமை சேர்ப்பதற்காகத்தானே தவிர, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கானே தவிர, இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அரசியல் உள்நோக்கமோ முனையளவும் இல்லை. விமர்சனங்கள் நோக்கத்தை நம்புங்கப்பா என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? விமர்சனங்களின் நோக்கத்தை நம்புங்கப்பா, ஆக்ஷன் எடுங்கப்பா என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டு கால திமுக மக்கள் விரோத ஆட்சியிலே கத்தி 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 அண்ணா திமுக எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முன்வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் தீர்வு காணப்படவே இல்லை. ஆனால் மக்கள் தந்திருக்கிற தீர்ப்போ, மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்? தாவேக பக்கமா, அதிமுக பக்கமா, இல்ல பிற கட்சிகளின் பக்கமா என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் 35% ஆதரவை பெற்றிருக்கிற காரணத்தினாலே ஆட்சி அரியணையில நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறீர்கள்.
ஆகவே மாண்புமிகு முதல்வர் விஜய் இந்த விமர்சனங்களை உள்வாங்கி புரிந்து கொண்டால் தமிழகத்திற்கு விடிவு பிறக்கும். இல்லையே விடிவு பிறக்கின்றவரை பொறுத்திருப்போம். காலம் கனியட்டும், நம் கவலைகள் யாவும் மறையட்டும் என்பதுதான் இந்த விமர்சனத்தின் நோக்கமே தவிர விமர்சனங்கள் வைப்பது விளம்பரத்துக்காக அல்ல என்பதை நாங்கள் தொடர்ந்து கடந்த கால ஆட்சியிலே விமர்சனங்களை கத்தி கத்தி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நாங்கள் சொன்ன போது கூட எங்களை மக்கள் முழுமையாக ஆதரிக்கவில்லை என்றாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு ஆட்சியிலே இருந்தாலும் ஆட்சியிலே இல்லை விட்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சேவையிலே முதன்மையான இயக்கமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே களம் கண்டுகொண்டே இருக்கும். களத்திலே வெற்றியும் தோல்வியும் சகஜம். அது ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பு. வெற்றி பெற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது, நோக்கமாகவும் இருக்கிறது, எதிர்பார்ப்புமாகவும் இருக்கிறது. ஆனாலும் தோல்வி வந்து விட்டால் துவண்டு விடாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்காகத்தான் ஆளுகிற அரசின் மீது 6 மாதம் ஆகவில்லை என்றாலும் மக்கள் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விமர்சன கணைகளை தொடுக்கிறது. அரசியல் நோக்கங்களை புரிஞ்சுக்கங்கப்பா, ஆக்ஷன் எடுங்கப்பா, இந்த 2 நாள் மாநாட்டை ஆக்கப்பூர்வமா நடத்துங்கப்பா. நன்றி, வணக்கம்.